கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் குறித்தான இந்த சர்ச்சை பேச்சு நீதிமன்றத்தில் வீடியோவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். தற்பொழுது இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது, முழு விவரங்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சு என்பது அவருடைய சொந்த கருத்து அல்ல, ஒரு சமூக சீர்திருத்தவாதி 1972ஆம் ஆண்டு தெரிவித்த கருத்தை தான் அவர் அந்த மேடையில் பேசியிருக்கிறார் என்றும், அவருடைய பேச்சை முழுமையான வீடியோவை பார்த்தால்தான் தெரியும் என்றும் பொன்முடி அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு குறித்த முழு வீடியோவையும் 1972ஆம் ஆண்டு அந்த சமூக சீர்திருத்தவாதி பேசிய பேச்சுக்களின் விவரங்களையும் தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பொன்முடியின் பேச்சு அடங்கிய முழு ஆடியோவையும் அதே போல 1972ஆம் ஆண்டு அந்த சமூக சீர்திருத்தவாதி பேசிய பேச்சு குறித்த ஆவணங்களையும் தாக்கல் செய்தார். பின்னர் இந்த வீடியோ மற்றும் ஆவணங்களை ஆய்வு செய்வதாக தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக.